வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. காரைக்குடி ஊர்வாயில் காவல் தெய்வம் ஸ்ரீ பாலகுரு மகாசாஸ்தா ஐயனார் திருக்கோவில் புறவி எடுப்பு திருவிழா. தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். காரைக்குடி அருகே ஊர்வயல் காவல் தெய்வம் ஸ்ரீ பாலகுரு மகாசாஸ்தா ஐயனார் திருக்கோவில் புறவி எடுப்பு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஓஞ்சனை ராமசாமி அம்பலத்தின் மகன் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு குதிரை எடுப்பு திருவிழாவை தொடக்கி வைத்தார். பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற ஐயனாருக்கு குதிரைகள் செய்து காணிக்கையாக செலுத்தினர். ஒரு வருஷம் புறவி எடுப்பது முன்னோர்கள் காலத்தில் இருந்து பரம்பரையாக நடந்து வருகிறது. சாமி 3, குதிரை 2, பாக்கியெல்லாம் நேர்த்திக்கடன் காளைகள் அவங்க செலவில் செய்து விடுறது. நாட்டாருக்கு சொல்லி நாட்டார் வந்து மரம் தூக்கி கொடுத்து நாங்கள் கட்டுறது வழக்கம் முன்னோர்கள் காலத்தில் இருந்து. அதே மாதிரி இப்போவும் நடைபெற்று வருகிறது. வேறு என்ன சொல்லணும்னா மாதிரி இந்த புறவி எடுப்பு திருவிழா வந்து ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் நடைபெறும். இந்த புறவி எடுப்பு திருவிழாவில் என்ன விசேஷம்னா நாங்கள் வந்து இதை எடுத்து விடுறது வந்து எங்களுக்கு, அதாவது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் எடுத்து விடுவோம். விவசாயம் செழிப்பான். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை நேர்ந்துக்கினாங்கன்னா குழந்தை பாக்கியம் கொடுக்கும். அது மாதிரி இந்த நாகம் வைரவர் இந்த மாதிரிலாம் சில நேர்த்திக்கிழமை அது மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன, அதாவது இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுனா கேட்டதுக்கான பரிகாரங்கள் நாங்கள் இந்த வருஷம் ரொம்ப செலவு பண்ணி பண்ணுறோம்னா அடுத்தது இதோட நல்லா ஒரு வருமானத்தை கொடுத்து வெளியில் இருக்கிறவங்க தொழில்துறை எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். காலமாக முன்னோர்கள் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற புறப்பி எடுப்பு திருவிழாவில் சுற்றுவட்டார பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஐயனாரின் அருள் பெற்று சென்றனர். புறவி எடுப்பு திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர்வயல் கிராமத்தார்களும் இளைஞர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.